எல்லாம் சேர்ந்து நம்ம ரக்கம்மாவோட மேடையை பத்த வைக்க போறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ரக்கம்மாவோட மேடையை பத்த வைக்க போறாங்க. ஊரே கேளு, உறவே கேளு, நாடகம் வருது, சிரிப்பு பொழியுது, கஷேத்திர கலைஞர்கள் ஒன்னா சேர்ந்து மேடை ஏறி மைக்கேல் நாட்டு அரங்கமானே ஷேரி சித்தாக்கா 14/1/2000 கலக்க போறாங்க. தென்னை மரம் சிரிக்கும், கொய்யா மரம் குதிக்கும், பாட்டியம்மா பேஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நல்வரவு. இன்னைக்கு போகி பண்டிகை. எனக்கெல்லாம் போகின்னா ஞாபகம் வருது முதல்ல எது, இந்த காடு சவுடு அக்கறை இந்த ட்ரம் தான். ஆனா இந்த ட்ரம் அடிக்கிறது ஒரு குச்சி இருக்கணும். இந்த குச்சி இல்லைன்னா இந்த ட்ரம்ல சத்தம் வராது. இந்த குச்சினாலே நமக்கெல்லாம் என்ன ஒரு அல்பமான விஷயம். ஆனா இந்த குச்சி தான் இன்னைக்கு நம்ம நாடகத்தோட ஹீரோ. என்ன சொல்ல ஹீரோ சொல்லலாம் தப்புங்க, ஹீரோயின். ஏன்னா அவங்க ஒரு பெண். இந்த குச்சியை வச்சு ஒரு நாடகம் போடலான்னு ஒரு யோசனை எப்படி வந்தது அதை அவங்க கிட்ட இப்ப சொல்ல பாரு. ஒரு நாள் காலையில எடுத்து பல்லு தேய்க்கிறதுக்காக என்னுடைய டூத் பிரஷ் எடுத்தேன். என்னுடைய டூத் பிரஷ் உடைய ஹேண்டில் பாத்தீங்கன்னா அது மரத்தால பண்ணிருக்கும். இந்த பிரிசல்ஸ் பாருங்க, இதுல ஒரு டூத் பேஸ்ட் போடுறதுக்கு போனேன். அதை பார்த்தா அந்த பிரிசல்ஸ் மெரினா பீச்ல இருக்கிற கண்ணகி சில மாதிரி தலையை விரிச்சுட்டு இருக்குது. அதுல பேஸ்ட போட்டு தேய்ச்சா பல்ல தவிர முகமெல்லாம் பேஸ்ட் ஆயிடும். அதனால என்ன பண்ணேன், இதை தூக்கி போட போனேன். அப்பா அதை பார்த்தேன், இந்த பிரிசல்ஸ் தான் மோசமா இருக்குதுல்ல, இந்த ஹேண்டில் இவ்வளவு நல்லா இருக்கு, புதுசா பளபளன்னு, இதை எதுக்கு தூக்கி போடணும், இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த டூத் பிரஷோட ஹேண்டில் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சது. முடிவாவே பேசுறது இல்ல, நம்புங்க, எங்கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஏ மனுஷா, இந்த பாரு, நான் உங்களுக்காக எவ்வளவோ பிறவிகள்லாம் எடுத்திருக்கேன் குச்சி ரூபத்துல. இதெல்லாம் நீ உங்க மனுஷன் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஒரு ரஷ் பேசுறதே பெரிய விஷயம், இதுல நீ ரொம்ப லாஜிக்கலா வர பேசுற. சரி, இருந்தாலும் உன்னோட கதையை நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். அது சொல்லிட்டு, இந்த டூத் பிரஷ் பிறவியே எடுத்துக்கோ, சரியான சகவாசம் இல்லாததுனால எனக்கு அல்பாயுஸ் தான் முடியுது இந்த பிறவி. நான் நல்லா இருக்கேன், அந்த பிரிசல்ஸ் தான் மோசமா இருக்கு, ஆனா அப்படியே தூக்கி போட்டுறாங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்டுச்சு. கரெக்ட், இது சொல்றதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பிறவிகள் தான் எடுத்திருக்கேன். சில பிறவிகள் ரொம்ப சந்தோஷமான பிறவிகள், சில பிறவிகள் தான் ரொம்ப சோகமான பிறவிகள். இதெல்லாம் உங்க மனுஷனுக்கு கொஞ்சம் நீங்க எடுத்து சொல்லணும். சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். நாங்க வெறும் குச்சி இல்ல, எங்களுக்கும் உயிர் இருக்கு, எங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. அதனால கொஞ்சம் எங்க கிட்ட எங்களை தூக்கி போடுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் தயவு செய்து சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அப்படி வந்து யோசனை தான் இருக்கு. இப்போ நாடகத்துக்குள்ள போலாமா? பாப்பா தம்பி கொய்யா, என்ன மானத்தையே பார்த்துட்டு வர, எங்கன்னா அடிக்கடி பார்த்து தடிக்கு வந்துரு போற, பார்த்து வாப்பா. ஆமா ஆமா ரகசியமா
அடப்பாப்பா, இத போய் எதுக்கு மானத்துக்கிட்ட கேட்பானே? நம்ம ஜனங்க எல்லாம் மரத்துக்கு மரியாதை இல்லாம அழிச்சுக்கிட்டே வராங்க. அப்புறம் எப்படி மழை வரும்? இதுக்கு ஒரே தீர்வு, என்னைக்கு நம்ம ஜனங்க மரத்தை மதிச்சு நடக்கிறாங்களோ அன்னைக்குதான் இதுக்கெல்லாம் தீர்வு. யோசிக்கிறோம், நல்ல ஐடியா. இதுக்கு முதல் ஜனங்க மரங்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்ச்சியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உயிர் உணர்ச்சி அப்படின்றமே இந்த மர ஜடத்துக்கெல்லாம் வருமானு கேட்பாங்க. கேள்வி நிறைய கேட்பாங்க. ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல 10 ரூபாய் கேள்வி, 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு 1000 ரூபாய் கேட்கறாங்க. அதனால அதனால எப்படி மரத்துக்கு உயிர் இருக்கு, மத்ததுக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் புரியும். இப்போ ஒரு செடின்னு வச்சுக்க, அதுக்கு 2 நாள் தண்ணி ஊத்தலாம், என்ன ஆகும்? வாடி போயிடும். போகாது, உடனே போகாது, கொலை உயிரா இருக்கும். சரி, அதுக்கு அப்போ உணர்ச்சியில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 2வது, ஒரு மரம் பட்டு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப தெரியுதாங்க செத்து போனதுக்கு உணர்ச்சி எப்படி மரங்களுக்கும் வருதுன்னு. ஆக இதுக்கு ஒரு ஐடியா என்னன்னா, நம்ம கூட்டத்துல ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க ஜனங்களுக்காக எடுத்த 4 பிறவியை மட்டும் இவங்களுக்கு சொல்லுவோம். அதை கேட்டாவது இவங்க மாறுவாங்கன்னு நம்ம நம்புவோம். நம்ம அந்த டிராமாவை பார்க்கலாமா? ஓகே. உயிருள்ள ரக்கம்மா, குச்சி ரக்கம்மா, மழை வேணும், கொஞ்சம் போடு. அந்த மழை பொழியணும்னா மரம் வேணும், செடி கொடி கதை கேளு ராக்கம்மா, கதை கேளு. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. இந்த தருணத்துல எங்க மரக்கூட்டத்துல இருக்க ராக்கம்மான்னு ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அவங்க ஒல்லியான்றனால எங்க ஜனங்க அவங்கள குச்சி ராக்கம்மான்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மரக்கூட்டத்தில இருந்து வந்ததுனால, மரக்கூட்டத்துல எப்படி வராங்க? மரக்குச்சியா வராங்க. அதனால இந்த பேரு சால பொருத்தமா சரியாதானே இருக்கு. இந்த ராக்கம்மா எடுத்த 4 பிறவியை மட்டும் இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் பிறவி நீங்க எல்லாம் சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க, இல்ல செஞ்சிருப்பீங்க, ஓட்டிருப்பீங்க. ஒரு பையன் கையில சைக்கிள் டயரை வச்சுக்கிட்டு அந்த குச்சி வச்சுட்டு ஓட்டி வரும். அதான் உங்களுக்கு நினைவு வந்துருச்சு இல்லையா? அததான் இப்போ முதல் பிறவி ராக்கம்மா எடுக்க போறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ரசிக்க போறோம்.
குச்சி எவ்வளவு சொலுத்தா வச்சிருந்தானே ஆமா உண்மைதான். அந்த பையன் அந்த குச்சியை எப்போதும் கை வச்சுதான் தூங்குவான். அது மட்டும் இல்ல, ஊருக்கு போகும்போது குச்சி அவன் கையில, ஊர்ல இருந்து திருப்பி வந்தா குச்சி அவன் கையில, சைக்கிள் ஓட்ட ஆண்டில் போகலாம். அப்படி ஒரு பழக்க துணை தம்பி. ஆமா, ஆனா நம்ம ராக்கம்மாக்கு அடுத்த பிறவி அவ்வளவு சந்தோஷமான பிறவி இல்லை தம்பி. அது நம்ம வாத்தியாரோட கையில இருக்குமே பசங்களை அடிக்கிற குச்சி, அந்த குச்சி தான் தம்பி. ஆமா ஆமா, அந்த குச்சி பிறவிய இப்ப நம்ம எல்லாம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டீச்சர் வந்துருவாங்கடா, ஹோம்ஒர்க் முடிக்கணும்டா. டீச்சர் வர்றாங்கடா, டீச்சர் வர. வணக்கம் டீச்சர். விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல டீச்சர், வழக்கம் போலதான் டீச்சர். அவன் ஹோம்ஒர்க் பண்ணல டீச்சர். டீச்சர், நீங்க பாரதியார் பத்தி நல்லா புகழ்ந்து பேசுவீங்களே டீச்சர், அதனால பாரதியார் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் டீச்சர். பாரதியார் மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொன்னார்ல டீச்சர், அதனால சாயந்தரம் ஃபுல்லா விளையாடிட்டேன் டீச்சர். காலையில நான் படிக்க விடல டீச்சர், ஹோம்ஒர்க் பண்ண. என்னையும் நான் பண்றவனே என்ன வேடான்னு விளையாட போனான்னு கூட்டு போயிட்டான். நானும் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் 2 பேரும் பண்ணல. அதுக்கு இந்த மணிப்பாயா இருக்காங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? நேற்றுக்கு ஒரு கட்டுரை எழுத சொன்னேன் தென்னை மரத்தை பத்தி. இவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? பசுமாட்டை பத்தி ஒரு 4 பக்கம் வரையில விவரிச்சுட்டு அழியில அந்த மாதிரியான பசுமாட்டை தென்னை மரத்துல கட்டுவான்னு எழுதி வச்சிருக்கான். ஏண்டா யாரும் அவனுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? டீச்சர், நம்ம வடிவேலு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் டீச்சர். இல்ல டீச்சர், அவன் என்ன சொன்னா, நீ வந்து பசுமாட்டை பத்தி படிச்சிருக்க, டீச்சர் தென்னை மரத்தை பத்தி கேட்க போறாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ? அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். முதல்ல நீ என்ன பண்ணு, கட்டுரை ஆரம்பிச்ச தென்னை மரம்னு எழுதிட்டு அடியில ரெட் லைன்ல அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூரா பசுமாட்டை பத்தி எழுதிட்டு கடைசியில இந்த பசுமாட்டை அந்த தென்னமரத்தை கட்டினான்னு எழுதினா அதையும் அண்டர்லைன் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டானா டீச்சர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெறுத பாப்பாங்க. அண்டர்லைன் பண்ணிருக்கா தென்னை மரம்னு வந்திருக்கு, டக்குனு டீ கட்டுவாங்க. அப்புறம் கடைசியா நடுவர் படிக்க மாட்டாங்க, பொறுமை இருக்காது. கடைசியில வந்து திருப்பி ஒரு அண்டர்லைன் பண்ணிருப்பேன் தென்னை மரம்னு, அதுக்கு ஒரு டீ போட்டு 10 மார்க் போட்டுருவான். அந்த வடிவேலோட கெட்ட சமாதானம் எப்படி கொண்டு எழுதிருக்கு பாரு. நான் ஒழுங்கா படிச்சு கடைசி வரைக்கும் படிச்சுட்டு போனா போது 4 மார்க் போடலாம்னு நினைச்சேன். இப்ப சுயபுத்தியும் இல்ல சொந்த புத்தியும் இல்லாம எழுதினதுனால 5 மார்க் தான் வளர்ந்துடும். டீச்சர், நீங்க சைபர் மார்க் போட்டாலும் அவன் கவலைப்பட மாட்டான் டீச்சர். சைபருக்கு முன்னால 1 போட்டுட்டு 10க்கு 10 மார்க்குன்னு அவங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டாந்து திருப்பி உங்ககிட்ட கொடுக்கக்குள்ள மறக்காம 1 அழிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொண்டாந்து கொடுத்துருவான் டீச்சர். வடிவேலு இல்ல டீச்சர், அந்த வடிவேலு அவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறான்னு சொல்லிட்டு நீங்க அவனை அடிச்சு காமி, நீங்க எல்லாம் வேஸ்டா, வடிவேலு பாரு எவ்வளவு அடி வாங்குறான், நீங்க எல்லாம் ஒண்ணும் லாய்க்கு இல்லடா அப்படின்னு சொன்னீங்களா? அதுக்கு சொல்லிட்டீங்க, அவனை அடி அடின்னு அடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு ஓடி போயிட்டான் டீச்சர். அடிக்காதீங்க டீச்சர். டீச்சர், நீங்க ஓங்கி ஓங்கி அடிச்சீங்கன்னா கையெல்லாம் புண்ணாயிடும், அப்புறம் நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹெச்எம் கேட்டாருன்னா
உங்களுக்கு தான் பிரச்சனை டீச்சர். ஹெச்எம் நான் கேட்டு சொல்லிடுவேன். டீச்சர் அடிச்சதுனால தான் எனக்கு புண்ணாயிடுச்சு, அதனால ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிடுவேன் டீச்சர். அதிகம் பிரசங்கித்தனமா பேச்சு வேற. அவன் கையை போயிடான். அவன் கையை கொண்டு எடுத்தால் உனக்கு 4 அடி கூட விழும். நாமளும் இன்னும் அழிக்க கூட வந்து நீ என்ன நீ தென்னை மரத்துல தேர் போட்டா பனை மரத்துல நெருங்கட்டு இருக்கிற மாதிரி அவன் அடிக்கும் போதே நான் அழாத வச்சேன்னா நீ பாவம் பார்த்து அழகு அடிக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்கீங்க. அதுக்குதான் டீச்சர். அப்படியா? அடியாத மாடு பழியா. இன்னைக்கு இந்த தரத்துக்கு சரியான வேலை. நாளைக்கு உங்க வச்சுக்க இன்னைக்கு உங்களையே பாத்தியா தம்பி, அந்த குச்சிய பிறவி எவ்வளவு சோகமான பிறவின்னு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு ஒரு கதை உண்டு. அது தனி கதை. அது மட்டும் இல்ல, நம்ம சிவன் கூட பிட்டுக்கு மனசு வந்து பிரம்படி பட்டிருக்காரு. அது ஒரு தனி கதை. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? என்ன? ஆ ஆ ஆ ம் ஆமா நான் பார்த்தேன். ம் 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 ஆமா உண்மைதான் தம்பி. ம் ம் ஆமா புரியாது. அவங்களுக்கு எங்க புரிய போகுது? அது தவிர இப்ப அடுத்த ராக்கம்மா பிறவி என்னன்னு தெரியுமா? குச்சி ஐஸ்க்கு இல்ல இருக்கிற குச்சி. அதான் இல்ல, பேர்ல தான் கூலு, உள்ள பார்த்தா போலு. இப்ப பாப்போமா அந்த கதையா? பாக்கலவா? ஒரு குச்சி ஐஸ்கிரீம் 3 ரூபாய். பாதியா பண்ணிருக்க. தண்ணி தண்ணியை ஊத்திட்டாங்க, கூல் பண்ணிக்க. ஐஸ்கிரீம் விற்கிற இதுக்கு 3 ரூபாயா? தம்பி நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற. நீ இந்த ஐஸ் கையில கொடுத்தா நீ எப்படி நப்பியா சாப்பிட போற? அதுல ஒரு குச்சி இருக்கு தெரியுமா உனக்கு? அதை வச்சுட்டு அப்படியே ஸ்டைலா சாப்பிடுறல. இந்த குச்சிக்கு சாத்தியாவும் கொடுப்பான். உனக்கு தெரியுமா இந்த குச்சியோட விலையெல்லாம் இப்ப எக்கச்சக்கமா ஏறி போயிடுச்சு. ஐஸ்கிரீம் விலையில பாதி விலை குச்சி தான். அப்ப ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு இந்த குச்சியை திரும்பி வந்து கொடுத்தா பாதி பணத்தை திரும்பி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு குச்சி ஐஸ்கிரீம் வாங்கி அதை நான் சாப்பிட்டுட்டு அதையும் திரும்பி கொடுப்பேன். எப்படி இருக்குது குச்சி ஐஸ்கிரீம் குச்சி வாபஸ் எப்படி இருக்குது? தம்பி இந்த மாதிரி 4 பேர் நீ ஒத்தனே போறோம், அவ்வளவுதான் நான் மூண்டி ஆயிடுவேன். ஆனா ஒரு விஷயம் தம்பி, நீ மட்டும் எனக்கு பிசினஸ்ல பார்ட்னர் வந்து நினைச்சுக்க, நான் ஊட்டி கொடைக்கானல்ல போய் பங்களாவே வாங்கிடுவேன். சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் பார்ட்னர் ஆயிட்டா ஐஸ்கிரீம் காசே பிடிக்கும். நான் குச்சி ஐஸ்கிரீம் ஃப்ரீ எனக்கு. அப்பா வேணவே வேணாம் பாபு சந்தாசம். உங்களோட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நான் காணாம போயிடுவேன். நான் போறேன். தங்களையே என்ன தெரியணும்? உன் மரம் மண்டைக்கு எதுதான் புரிஞ்சுது? நம்ம ராக்கம்மா இருக்காங்களே, குளிர் பெட்டியில நடுங்கி வர 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 ஐஸ் பெட்டியில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம ஜனங்க யாராவது ஒருத்தர் ஐஸ்கிரீம் குச்சி வாங்கும் போது
விடுதலை விடுதலை விடுதலைன்னு சந்தோஷமா பாடிட்டு வெளியே வராங்க. ஆனா நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த ஐஸ்கிரீம் குச்சியை வாங்கி ஐஸ்கிரீமை வழிச்சு சாப்பிட்டுட்டு அந்த குச்சி தானே குப்பை தொட்டியில் தூக்கி போடுறாங்க. ஐஸ்கிரீம் தானே தேர்ந்து போச்சு, மரக்குச்சி அப்படியே தானே இருந்தது. பாவம் நம்ம ராக்கம்மாவோட ஆயுசு அல்ப ஆயுசா புரிஞ்சு போகுது. இதுதான்ப்பா அந்த சோகமான பிறவி. தலையில வச்சுக்கோ. நல்லா கேட்டப்போ அவங்க அடுத்த பிறவிதான் ராக்கம்மாக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிறவி. கடவுள் கிட்ட வேண்டும் போது அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, அடுத்த பிறவின்னு எனக்கு ஒண்ணு இருந்தா இந்த பிறவியாதான் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க தம்பி. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அது மாதிரிதான் எல்லாருக்குமே நடக்குது. நல்லா கேட்ட சொல்றேன் கேட்டுக்கோ. அது பொன்னம்மா பாட்டியோட கையில வாக்கிங் ஸ்டிக்கு. நம்ம அந்த பார்க்கலாமா? பார்த்துருவோம். அந்த நடைக்கு கூட்டு போட்டு நீ தெம்பா இருக்கும்ல, நீ தெம்பா இருந்தாதான் நான் தெம்பா
குச்சி ராக்கம்மா மழை வேணும் அந்த மழை பொழியணும் தான் மரம் வேணும். பாத்தியா தம்பி, தனியா துணை இல்லாம இருக்கிற முதியோர்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் ஊன்றுகோல், பேச்சுக்கு பேச்சு துணை. இப்ப புரியுதா ராக்கம்மாவுக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சமான பிறவின்னு? ம், வரும். ம், ம். இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிடா, மொத்தமா நானும் பதில் சொல்றேன். அவ்வளவுதானா? இவருக்கு நினப்பு தாங்க பொழப்ப கெடுக்குது, அதிக ஆசை. இந்த எந்திரம் படத்துல வர சிட்டி மாதிரி ஐஸ்வர்யா ராயா அடுத்த நாடகத்துக்கு ஜோடியா கேப்பார் பொழுது. அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் இருக்கிற ராசிக்கு போன ஜென்மத்துல இருக்க பாவத்துக்கு இந்த வருஷம் அடுத்த பிறகு என்ன தெரியுமா? டீச்சரோட இருக்கிற அடிக்கிற குச்சிதான். ஏனா சரி, உனக்கா சந்தேகமா? அப்படின்னு ஒண்ணு கூட உனக்கு எல்லாம் வருதா? தம்பி, மரம் இல்லைன்னா மழை இல்லை, புல்லு இல்ல, பூண்டு இல்ல, அட நீ நானு கூட இல்லப்பா. ம் 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 ஆமா, நடல. என்ன பண்றது? இப்போ மரம் நடலன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் ஒரு செடியாவது நடுங்க. ஒரு செடி 2 ml ஆக்சிஜன் தருதான். ம் 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 ஆ ம் 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 ஆ ஆ கரெக்டா சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு பயமா இருக்குது. இப்போ அடுத்தது உங்க ஜெனரேஷன் என்ன பண்ண போறீங்க? உங்க பேரங்க பேத்திகள்லாம் அமேசான்லயும் பிளிக்மான்லயும் ஒன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. எது தெரியுமா? ஆக்சிஜன் சிலிண்டர் எக்ஸ்பெக்டட் டெலிவரி 60 daysன்னு போட்டு வரும். இப்போ டெல்லியில பார்த்தா ஏன் இந்தியாவில் உலகத்திலேயே ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கிற நகரம் 450. சின்னவங்க பெரியவங்க நடுவங்க எல்லாரையும் பாதிக்குது. அதனால தயவுசெய்து மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு எங்க வேண்டுகோள். ஆளுக்கு ஒரு மரமாவது நடுங்க, வருஷத்துக்கு ஒரு மரமாவது நடுங்க. அப்பதான் மாதம் மும்மாறி பொழியும். இதுதாங்க எங்க வேண்டுகோள். அது மட்டும் இல்லைங்க, தமிழக அரசு கூட ஒரு அரசாணை போட்டிருக்கு. என்ன தெரியுமா தம்பி? அந்த அரசாணையில ஒரு மரம் வெட்டினா 1 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால மரத்தை ஜடமா பார்க்காதீங்க, உயிர் இருக்கதா நினைச்சீங்க, உணர்ச்சி இருக்கதா நினைச்சீங்க. தயவுசெய்து அடுத்த தடவை எங்க ராக்கம்மாவோட பிறகுல ஒரு இனத்தை நீங்க கண்டு கொண்டீங்கன்னா மானசீகமா நினைச்சிட்டு வணக்கம் சொல்லுங்க. அதுதாங்க எங்க தாழ்மையான வேண்டுகோள். இப்போதைக்கு எங்க கதையை கேட்டீங்க. இந்த ராக்கம்மா சந்தோஷமா சிரிச்சு பாடுற ஒரு ஆட்டத்தையும் பார்க்க போறீங்க. பார்க்கலாமா? ஓகே. ராக்கம்மா கையை கட்டு, ராகத்தை விட்டு கட்டு. ராக்கம்மா கையை தட்டு. அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஐடியா வந்துடுச்சு. என்ன சொன்னாங்க? ராக்கம்மா கையை தட்டுனா போராட்ட குச்சியா பிறந்தா அதை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்ட குச்சியா பிறந்து நம்ம பாசமுள்ள அம்மா, சொல்லாத டீச்சர், பொன்னம்மா பாட்டி அவங்க கையில வந்து கோலாகலமான பொங்கல் நடனம் பாடி நம்ம எல்லாரையும்
அனைவருக்கும் நன்றி. இந்த டிராமாவை ஒரு கனவு திட்டமாக செயல்படுத்திட்டோம். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ மரத்தை பற்றி பேசினோம். வெறும் பேச்சோட போனால் அரசியல்வாதி மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் நம்மளே ஒரு மரம் நடணும்னா அதுக்கு ஆரம் மனசு வச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தென்னை மரமாக நினச்சேன். தென்னை மரத்தை ஆரம்பிக்கிட்ட கொடுக்க போகிறேன். கொய்யா மரமாக ஒருத்தர் நினச்சாரு, அவர் கொய்யா மரத்தை பாஸ்கர்கிட்ட கொடுக்க போகிறாரு. நிச்சயமாக நமது நினைவா, இந்த நாடகம் நினைவா அது தழைத்து அடுத்த வருஷம் ஓங்கும். இதே போகி அன்னைக்கு இன்னொரு பட்டிமன்றமோ டிராமாவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது அந்த போட்டோ எடுத்து இதில் போட போகிறோம். இப்போதைக்கு இந்த மரக்கண்ணை வழங்குவோம் விழா.